தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தி மாலைதீவில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். சாதாரணதர பரீட்சார்த்திகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. சகோதரர்கள் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம். பறக்கும் விமானத்தில் குழப்பம் விளைவித்த இலங்கையர் போலீசாரால் கைது. போதாகரமாகும் பட்டிலந்த அறிக்கை நாட்டு மக்களுக்கு இன்று ரணில் சொல்லப்போகும் செய்தி. வாகன சாரதிகளுக்கு வெகுமதி, இலங்கையில் போலீசாரின் புதிய திட்டம். வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்கு அமைச்சர் வழங்கியுள்ள அறிவிப்பு. நாட்டின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை. தொடர்பென விரிவான செய்திகள். கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கடல் வழியாக மாலைதீவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. போலீசார் தேடலை ஆரம்பிக்க முன் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவரால் செவ்வந்தி மாலைதீவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாண்டுள்ளதாகவும் மேற்கண்ட வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. எனவே பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு 4,74,147 பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவற்றில் 3,98,182 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 75,968 தனியார் விண்ணப்பதாரர்களும் அடங்குவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தர தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள காப்போது சாதாரண பரீட்சை தொடர்பாக இன்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாளை தொடங்கவுள்ள இந்த பரீட்சைக்கு பரீட்சை மண்டபத்திற்கு முன்கூட்டியே வந்து சேருமாறும், தேவையற்ற பொருட்களை பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு வருவதை தவிர்க்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் பரீட்சார்த்திகளிடம் சிறப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன்படி விதிமுறைகளை யாராவது மீறினால் அது குற்றமாக கருதப்பட்டு அதிகபட்ச ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் விளைவாக 5 ஆண்டுகள் பரீட்சை தடை விதிக்கப்படலாம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கிராண்ட்பாஸ் ஐபோஸ்லேன் பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி சகோதரர்கள் 2 கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று அதிகாலை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தின் போது பாலத்துறை நவலோகபுர பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் உயிரிழந்தனர். 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட குரோதம் நீடித்தமையே மோதலுக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் 2 விமான பணிப்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற பயணியொருவர் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு அதுருக்குரிய பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நேற்று இரவு 10 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சிங்கப்பூரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். வருகையின் போது சந்தேக நபர் அதிக மது போதையில் இருந்த நிலையில் விமானத்தில் பணிபுரியும் 2 விமான பணிப்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அதன்படி 2 விமான பணிப்பெண்களும் விமானத்தின் விமானியிடம் சம்பவம் தொடர்பில் புகார் அளித்ததை தொடர்ந்து அவர் குறித்து கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் அவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க போலீசாரிடம் அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 விமான பணிப்பெண்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த சம்பவம் இலங்கை வான்வெளிக்குள் நடந்ததால் சந்தேக நபர் என்று கொழும்பு 1வது நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்.
பட்டளந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பட்டளந்து ஆணைக்குழு அறிக்கை சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க சுட்டிக்காட்டினார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளதாக அறிவித்துள்ளார். இதேவேளை பட்டளந்து ஆணைக்குழு அறிக்கை எதிர்காலத்தில் சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பட்டளந்து அறிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை முடிவை எடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு சிறப்பு குழுவை நியமிக்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன சாரதிகளிடம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகன சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்த வேண்டும் என போலீசார் கோரியுள்ளனர். கண்ணியமான சாரதிகளுக்காக எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் ஆலோசனைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 412 வீதி விபத்துகளில் 431 பேர் உயிரிழந்தனர். அந்த காலப்பகுதியினுள் நாடளாவிய ரீதியாக 925 பாரிய சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. போலீஸ் அறிக்கைகளுக்கு அமைய இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புக்காக தனியார் முகவர்களின் ஊடாக வெளிநாடு செல்லும் போது 1989 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி குறித்த முகவர் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் என வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் அண்மையில் நடைபெற்ற வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவில் பங்கு பற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த ஒரு தரப்பினரும் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக பெற்றுக்கொண்டால் அல்லது அனுமதி பத்திரமின்றி ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் பணியகத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளினால் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு சபரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.